ராவணன் வந்து நல்லவன்பா, அவன் சீதையை ஒரு வருஷம் தொடாம வச்சிருந்தான், அவன் பழிவாங்க தான் பண்ணான்னு சொல்றவங்களுக்கு இந்த கேள்வி. சூர்பனகை அடுத்தவ புருஷன் மேல ஆசைப்பட்டு போகும்போது லக்ஷ்மணர் மூக்க அறுத்தார். பண்ணது லக்ஷ்மணர். ராவணன் உண்மையிலேயே ஒரு வீரனா இருந்தா நேரா லக்ஷ்மணன் கிட்ட போய் சண்டைக்கு போயிருக்கணும். ஆனா கோழை மாதிரி சீதையை கடத்தினது மட்டும் இல்லாம அவர் ஒரு வருஷம் தொடலையா, அதனால நல்லவரா. ராவணன் வந்து பல பெண்களை வந்து ரேப் பண்ணியிருக்கான். ஹீஸ் அ ரேபிஸ்ட். அவன் தமிழன் அப்படின்ற ஒரே காரணத்தை சொல்லி நீங்க ஆதரிச்சீங்கன்னா அது எப்படி சரியாகும்? தமிழனாவே ஏத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஆனா அவன் ஒரு ரேபிஸ்ட். அதனால ஒருத்தனுடைய கேரக்டரை தான் பார்க்கணும் நம்ம. அவன் வந்து தமிழன்ற ஒரே காரணத்துக்காக தூக்கி வச்சு கொண்டாட முடியாது. அப்படி நீங்க தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க அப்படின்னா அதை உங்க ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்களேன். உங்க தம்பிக்கும் இன்னொருத்தனுக்கும் சண்டை, அதனால அவன் உங்க ஒய்ஃப் வந்து கடத்திட்டு போய் வச்சுக்கிட்டு நான் ஒரு வருஷம் தொடாம வச்சுக்கிறேன், நான் அவங்க ஓகே சொல்லும் போது நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஓ சூப்பர்ப்பா தமிழன்பா மாவீரன்னு நீங்க சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? அவனை என்ன சொல்லுவீங்க? கெட்டவன்னு சொல்லுவீங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. அதே தான் இங்கேயும் அவன் பிளே ஆகும். அதே செயல்களை பண்ணா ராவணன் மட்டும் எப்படி நல்லவன் ஆவான்? ஸோ ராவணனும் கெட்டவன் தான். நீங்க தமிழன், இந்தியன், இந்த மதம் அந்த மதம் ஜாதி எதுவுமே பார்க்காதீங்க. ஒவ்வொருத்தனுடைய கேரக்டரை பாருங்க. கேரக்டர் பேஸ்ல பார்க்கும்போது ராவணன் வந்து ரொம்ப இழிப்பிறவி. அவன் விஷ்ணுவுடைய வைகுண்டத்துல இருந்த ஜெயன் இங்க வந்து ஒரு சாபத்தால வந்திருக்காரு. தப்பு பண்ணி நமக்கு வந்து ஒரு நல்ல பாடங்களை சொல்லி கொடுக்கறதுக்காக எடுத்த ஒரு அவதாரம் மாதிரி தான் அது. ஸோ அதுல இருக்கக்கூடிய லெசன்ஸை நம்ம கத்துக்கணும். ராவணன் என்ன மாதிரி வாழாதீங்கடா, தப்பு பண்ணா அழிஞ்சு போயிடுவீங்கடான்னு சொல்ல வந்தவனை பிடிச்சி நீதாண்டா எங்க ஹீரோ தப்பு பண்ற அப்படின்னு சொல்லி கொண்டாடுறதெல்லாம் எந்த மாதிரி மனநிலைன்னு தெரியல. இதெல்லாம் ரொம்ப தவறு. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும்.